Hi, hello friends, welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்நாடகா ஸ்பெஷலான Donne Biryani சிம்பிளான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி பண்றதுக்கு முதல்ல சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் மசாலாக்கெல்லாம் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ 750 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 சிறிய துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், ஜாதிபத்திரி 1, கடல் பாசி 2, 3 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியதை இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஆறட்டும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 2 கடல் பாசி துண்டு, 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஷாயி ஜீரா, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா 2 நிமிஷம் வதங்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இந்த மசாலாவில். இப்போ ஊற வச்சிருக்க இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் பண்ணால் சூப்பராக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா மசாலாவோட கலந்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இப்போ அரிசி வந்து ஒரு 80% குக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு. இப்போ அடியை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம். இப்போ கீழே வந்து ஒரு தோசை தவாவை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். அப்போ வந்து கீழே வந்து அடி பிடிக்காது. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி அடி பிடிக்காமல் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.